ஹலோ விவாஸ், இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான உலக செய்தியை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது ஹார்முஸ் கப்பலை தாக்கினா பாலங்களை தகர்த்து விடுவோம் அப்படின்னு ட்ரம்ப் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்காரு. இதனால் ஈரான் பதிலடி அவர் கொடுத்த இந்த பதிலடியால் ரொம்பவே ஈரான் பதட்டத்தில் காணப்படுறாங்க அப்படின்னே சொல்லலாம். இது குறித்த ஒரு எக்ஸ்க்ளூசிவ் தகவல் வெளியிட்டிருக்காங்க. அது குறித்த தகவலோடு இன்னும் பரபரப்பான உலக அப்டேட்ஸை பற்றி தாங்க இன்றைக்கி நாம் வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நீர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹார்முஸ் ஜலசந்தியில் கப்பல்களை தாக்கினா ஈரானில் அனல் மின் நிலையங்கள், அப்படி இல்லைனா பாலங்கள் தகர்க்கப்படும் அப்படின்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரித்திருக்கார். ட்ரம்பினுடைய இந்த எச்சரிக்கையால் கோபமடைந்த ஈரான் தங்களால் எண்ணெய் விற்க முடியாத நிலை ஏற்பட்டால் இந்த பிராந்தியத்தில் எண்ணெய் ஏற்றுமதியே இல்லாமல் போகும் என்று பதிலடி கொடுத்திருக்காங்க. ஈரான் மீது 12வது நாளாக தாக்குதலை அமெரிக்கா தொடுத்திருக்கக்கூடிய நிலையில் மத்திய கிழக்கில் பதட்டம் உச்சத்தை தொட்டுள்ளது. ஈரான் அமெரிக்கா இடையிலான மோதல் மீண்டும் தீவிரமடைந்திருக்கிறது. போர் நிறுத்தத்திற்காக போடப்பட்ட ஒப்பந்தம் ரத்து செய்வதாக அறிவித்த அமெரிக்கா அந்த நாடு மீது தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்காங்க. தொடர்ந்து 12வது நாளாக ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தி வருகிறது. அமெரிக்காவின் தாக்குதலுக்கு ஈரானும் பதிலடி கொடுத்து வந்துட்டுருக்கு. இதனால மத்திய கிழக்கில் மீண்டும் பதட்டம் உச்சம் தொட்டுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியில் கப்பல் போக்குவரத்தை முடக்கினால் ஈரான்ல பாலங்கள், மின் நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்துவோம் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரித்திருந்தார். ட்ரம்பின் இந்த எச்சரிக்கையால் கடும் கோபமடைந்த ஈரான் தங்களால் எண்ணெயை விற்க முடியாத நிலை ஏற்பட்டால் எந்த நாட்டிலேயும் எண்ணெய் ஏற்றுமதி செய்ய முடியாத நிலை வரும் என்று எச்சரித்திருந்தாங்க. ஈரான் பாராளுமன்ற சபாநாயகர் இது தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இந்த பிராந்தியத்தில் எங்களால் எண்ணெய் விற்க முடியாத நிலை வந்தால் வேறு யாராலும் விற்க முடியாது. எங்கள் நாட்டின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படாவிட்டால் பிராந்தியத்தில் எந்த உள்கட்டமைப்பும் பாதுகாப்பாக இருக்காது. அமெரிக்க படைகள் இல்லாமல் இருந்தால்தான் ஹார்முஸ் ஜலசந்தியின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். போர் தொடங்குவதற்கு முன்பு இருந்த நிலை ஹார்முஸ் ஜலசந்தியில் ஏற்படாது என்று நாங்கள் தொடர்ந்து சொல்லி வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதற்கு முன்னதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் தளத்தில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த நேரத்தில் இருந்து ஹார்முஸ் ஜலசந்தியில் கப்பல்கள் மீது ராக்கெட், ஏவுகணை, ட்ரோன் அப்படின்னு எதை கொண்டு தாக்கினாலும் அமெரிக்கா அதற்கு பதிலடியாக ஒரு பாலம், அப்படி இல்லைன்னா அனல் மின் நிலையத்தை தாக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். தெஹ்ரானில் இருக்கக்கூடிய கட்டமைப்புகள் அல்லது அதற்கு அருகில் இருக்கக்கூடிய கட்டமைப்புகளுக்கு இதில் அடங்கும் அப்படின்னும், இந்த விவகாரத்தில் கவனம் செலுத்தியதற்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னும் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. கடந்த 3 மாதங்களில் ஹார்முஸ் ஜலசந்தியில் 30க்கும் மேற்பட்ட எண்ணெய் கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருப்பதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியிருந்தாங்க. அமெரிக்கா தங்களுடைய நாட்டின் பாலங்கள் மீது தாக்குதல் நடத்தினா அமெரிக்காவின் நட்பு நாடுகளுக்கு வழங்கப்படக்கூடிய மின் விநியோகத்தை நிறுத்துவோம் அப்படின்னு ஈரானும் பதிலடி கொடுத்திருக்காங்க. இவ்வாறாக இரு நாடுகளும் பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி மோதிக்கொள்வது அப்படிங்கிறது மத்திய கிழக்கில் உச்சகட்ட பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. மோதல் நீடித்து வரக்கூடிய நிலையில் எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்படும் அபாயமும் ஏற்பட்டிருக்கிறது. உலக எண்ணெய் வர்த்தகத்தில் 20% ஹார்முஸ் கொண்டிருக்கிறதுனால அங்கு ஏதேனும் இடையூறு ஏற்பட்டால் உடனடியாக சர்வதேச சந்தையில் எதிரொலிக்கும். இதனால் சர்வதேச அளவில் பொருளாதார பாதிப்பு ஏற்படும். அப்படிங்கிறதுனால உலக நாடுகளும் அங்கே இருக்கக்கூடிய சூழலை உன்னிப்பாக கவனத்தை செலுத்தி வரக்கூடிய விஷயமும் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்கன்னா அமெரிக்கா மற்றும் சவுதி அரேபியா இடையே கையெழுத்தாகி இருக்கக்கூடிய அணுசக்தி ஒப்பந்தம் நடைமுறைக்கு வர வேண்டும் அப்படின்னா சவுதி அரேபியா இஸ்ரேல் நாட்டை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்க வேண்டும் அப்படின்னு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு அறிவிப்பை அதிரடியாக வெளியிட்டிருப்பது மிகப்பெரிய அளவில் பரபரப்பை மற்றொரு புறம் ஏற்படுத்தி இருக்கிறதுங்க. அதாவது அமெரிக்காவினுடைய தொழில்நுட்ப உதவியுடன் சவுதி அரேபியாவில்
அணுமின் நிலையங்களை அமைப்பதற்கான வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் சமீபத்தில் அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் இந்த ஒப்பந்தம் நிறைவேற வேண்டும் அப்படின்னா சவுதி அரேபியா ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் இணைய வேண்டும் அப்படிங்கிறத ட்ரம்ப் நிபந்தனையாக முன்வைத்தார். சமூக வலைதள பக்கத்தில் இது குறித்து பதிவிட்டிருக்கக்கூடிய அதிபர் ட்ரம்ப் இந்த அணுசக்தி ஒப்பந்தம் முற்றிலும் இராணுவ பயன்பாட்டிற்கு அப்பாற்பட்ட மக்கள் பயன்பாட்டிற்கான மின் உற்பத்திக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதில் சவுதி அரேபியா சொந்தமாக யுரேனியம் செறிவூட்ட அனுமதி கிடையாது. மேலும் சவுதி அரேபியா ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் இணைவதை பொறுத்தே இந்த ஒப்பந்தத்திற்கு இறுதி ஒப்புதல் அளிக்கப்படும் என்று தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். வெள்ளை மாளிகையின் பத்திரிகை செயலாளர் கரோலின் லெவிட் செய்தியாளர்களிடம் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, சவுதி தலைவர்களுடன் நடந்த முந்தைய பேச்சுவார்த்தைகளிலேயே ட்ரம்ப் இந்த நிபந்தனையை தெளிவாகவே எடுத்துரைத்திருக்கார். ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் இணையவில்லை அப்படின்னா இந்த அணுசக்தி ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும் என்று உறுதிப்படுத்தியிருந்தார். அமெரிக்கா எரிசக்தி துறை வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகளின்படி இந்த ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் இடையே பல பில்லியன் டாலர் மதிப்பிலான அணு பயன்பாட்டிற்கு வழிவகுக்கும். இதன் மூலம் அமெரிக்க நிறுவனங்கள் சவுதி அரேபியாவின் மின்சார தேவையை பூர்த்தி செய்ய அணு உலகைகளை கட்ட உதவும். அதே போல் சவுதி அணு ஆயுத பரவலை தடுக்கக்கூடிய வகையில் சர்வதேச அணுசக்தி முகமையின் கண்காணிப்புக்கு உட்படுத்தப்படுமா. சொந்தமாக யுரேனியத்தை செறிவூட்டி அணு ஆயுதம் தயாரிக்கும் ஆபத்தை தடுக்க கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றது. ட்ரம்பினுடைய இந்த அறிவிப்பை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் அலுவலகம் வரவேற்றிருக்கிறது. சவுதி அரேபியா ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் இணைவது மத்திய கிழக்கில் அமைதியை ஏற்படுத்துவதற்கான ஒரு வரலாற்று பாய்ச்சலாக இருக்கும் அப்படின்னு இஸ்ரேல் தெரிவித்திருக்காங்க. இருப்பினும் இந்த ஒப்பந்தம் குறித்து சில பாதுகாப்பு வல்லுநர்களும் அரசியல் விமர்சகர்களும் கவலை தெரிவித்திருக்காங்க. மத்திய கிழக்கில் ஏற்கனவே பதட்டமான சூழல் நிலவும் கூடிய நிலையில் சவுதிக்கு அணுசக்தி தொழில்நுட்பத்தை வழங்குவது எதிர்காலத்தில் அணு ஆயுத போட்டிக்கு வழிவகுக்கும் என்று அவர்கள் எச்சரிக்கிறாங்க. சவுதி அரேபியா இதுவரை தனி பாலஸ்தீன நாடு அமைக்கப்பட்டால் மட்டுமே இஸ்ரேலை அங்கீகரிப்போம் அப்படின்னு வெளியுறவு கொள்கையை கொண்டிருக்காங்க. ட்ரம்பினுடைய இந்த நிபந்தனைக்கு சவுதி அரசு இன்னும் அதிகாரப்பூர்வமாக பதிலளிக்கல. இந்த அணுசக்தி ஒப்பந்தம் இறுதி ஒப்புதலுக்காக அமெரிக்க நாடாளுமன்றத்தில் பரிசீலனைக்கு அனுப்பப்பட இருக்கிறது. நாடாளுமன்றத்தினுடைய இரு அவைகளிலுமே ட்ரம்பின் குடியரசுக் கட்சி பெரும்பான்மை வகிக்கிறதுனால இந்த ஒப்பந்தம் எளிதில் நிறைவேறும் அப்படின்னு தற்போது ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். வியூவர்ஸ், இந்த பதிவை பற்றிய தங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது போன்ற முக்கியமான பரபரப்பான அப்டேட்ஸை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.